வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீக சேனலில் சகல மாந்திரீகங்களுக்கும் உயிரூட்டும் மந்திர ரகசியம். மாந்திரீகத்தில் எத்தனை வகையான மாந்திரீகமாக இருந்தாலும் கருமாந்திரிகம், உருமாந்திரிகம், காளி மாந்திரிகம், துர்கை மாந்திரிகம், அங்காளம்மன், நாகாளம்மன், சோட்டானிக்கரை அம்மன், கேரளா மாந்திரிகம், மலையாள மாந்திரிகம், எந்த மாந்திரிகமாக இருந்தாலும் அந்த மாந்திரிகங்களுக்கு அந்த மாந்திரிகத்தை செய்து நீங்கள் வெற்றி பெறணும்னா அதுக்கு அந்த மாந்திரீகத்தில் வசியம், மோகனம், ஸ்தம்பனம், பேதனம், வித்வேசனம் சொல்லக்கூடிய 8 வகையான மாந்திரிகமும் செய்து கொடுக்குறோம். அப்படி செய்து கொடுக்கும்போது அந்த மாந்திரிகங்கள் பலிதமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நீங்களும் வெற்றி பெறவும் அதை வாங்கிக்கிட்டு போனவங்களும் வெற்றி பெறணும்னா அதுக்கு உயிரூட்ட மந்திரம் என்பது கட்டாயமாக தேவைப்படும். அவசியமானது ஒன்று தான் இந்த மாந்திரிக ரகசியத்தில் சொல்ல போகிறோம். இப்போது நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை, 5 எழுத்து அச்சாரத்தை, 5 எழுத்தின் ரகசியத்தை வச்சு அஷ்டகர்மம் 8ஐயும் செய்யலாம். ஒவ்வொரு அஷ்டகர்மத்தையும் 16 வகையிலும் பிரித்து செய்யலான்றது மாந்திரீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். சில எழுத்துக்களை மட்டும் வைத்து மூல மந்திரங்களை பயன்படுத்தி ஒரு சில நாட்களிலேயே வெற்றி பெறக்கூடிய மாந்திரீகமும் இருக்குது. அதுக்கு கடுமையான மாந்திரீக பயிற்சி தேவைப்படும். ஒரு மாந்திரீகத்தை நீங்கள் செய்து வெற்றி பெறணும்னா முதல்ல அதுக்கு தேவையானது அஷ்டகர்ம மை. அந்த அஷ்டகர்ம மையை செய்து பதப்படுத்தி அதுக்கு தேவையான மந்திர உரு போட்டு வசியமையா அதுக்குண்டான வசிய மந்திரத்தை சொல்லி அதை பதப்படுத்தி வச்சுக்கணும் செய்து. மோகனமையா வசியத்திலிருந்து பிரித்து மோகனத்துக்குண்டான இப்போ வசிய மையை அரைச்சா வசிய மையை நீங்கள் தயார் செய்துட்டீங்கன்னாக்கா அந்த மையை அந்த அஞ்சனத்தை 2ஆக பிரித்து ஒன்றை வசிய மந்திரத்தை சொல்லி வசியப்படுத்துறதுக்கு செய்யலாம். மோகனத்துக்கு மோகன மந்திரத்தை சொல்லி மோகனத்தை நம்ம செய்து வெற்றி பெறலாம். ஆக்கர்ஷணத்துக்கு தனியாக மை செய்ய வேண்டியதாக இருக்கும். வித்வேசனத்துக்கு தனியாக மை செய்ய வேண்டியது இருக்கும். பேதனத்துக்கு தனியாக மை செய்ய வேண்டியது இருக்கும். கெட்டது தான் ஒரு கெட்ட மையை அரைச்சி 8 வகையான மாந்திரிகத்தையும் செய்ய முடியாது. ஆனால் கெட்டது செய்கிறதுக்கு உண்டான மைகளை கூட தனித்தனியாக தான் செய்ய முடியும். வசிய மோகனத்துக்கு மட்டும் மோகனம் என்பது மற்றவர்கள் நம் மீது மோகிக்க வைப்பது தான் மோகனம். அதாவது மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை நம்மீது மோகம் கொள்ள வைப்பதுக்கு செய்வது தான் மோகனம். வசியம் அப்படி கிடையாது. வசியத்தில் சாதாரணமாக நம்ம வசியம் சொல்லிடுறோம். அந்த வசியத்தை பார்த்திங்கனாக்கா எத்தனையோ வகைப்படும். ஆண் வசியம், பெண் வசியம், ஜனவசியம், தனவசியம், சர்பவசியம், ஜலவசியம், இப்படியெல்லாம் சொல்லலாம். ராஜவசியம், இப்படியெல்லாம் இருக்குது. இன்னும் பல வசியம் கூட இருக்குது. அதில் இந்த வசியத்தெல்லாம் சேர்த்து
ஒரு வசியமாக மிகவும் உயர்ந்த வசியமாக செய்வது தான் ராஜவசியம். ராஜவசியம்னாவே ஒரு அரசனுக்கு அந்த அந்த அரசன் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கட்டுப்பட்டு அந்த அரசனை தெய்வமாக மதிக்கணும். அவர் சொல்கிறதுக்கு எல்லாமே இவங்க ஆமாஞ்சாமி போடுறது இல்லை அவரை கடவுளை போல் மதிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு தான் ராஜவசியம். அந்த ராஜவசியமாகப்பட்டது அது உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள அவருக்கு கீழே இருக்கிறவங்கள பணிய வைப்பதுக்காக செய்து தனக்கு தானே மரியாதை தேடிக்கொள்வதும் மதிப்பை தேடிக்கிறதுக்காக செய்கிறது தான். அதுலேயே அந்த ராஜவசியத்தில் பார்த்திங்கனாக்கா தனவசியம், ஜனவசியம், குடும்பவசியம், செல்வவசியம் எல்லா வசியத்தையும் சேர்த்து செய்து ராஜவசியமாக ஒருத்தருக்கு கொடுத்தோம்னாக்கா எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க உள்ளங்கையில் இருக்கிறதுக்காக செஞ்சு கொடுக்கறது. இந்த மாதிரி எந்த வசியமாக இருந்தாலும் மாந்திரீகத்தில் அஷ்டகர்ம மையை முதல்ல தயார்படுத்தி வச்சுக்கணும். இது செய்யவே ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு முறை நாம் செய்கிறதுக்கு தேவையான மூலிகைகளை சேகரித்து வச்சுக்கணும். ரெண்டாச்சு. மூணாவது அஷ்ட கர்மம் என்பது கருமம் என்றால் தொழில். அஷ்ட கர்மனாக்கா 8 தொழில்னு அர்த்தம். அந்த தொழிலில் பணத்துக்காக செய்யலாம், இல்லை வெற்றி பெறணுன்ற ஒரு நம்ம எதனா ஒரு தொழில் செய்யணும் வெற்றி பெறணுன்ற ஒரு ஆசை இருக்கலாம், இல்லை அதையே ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் கூட செய்யலாம். அதே போல் வசியம் பண்ணுறதுலையும் சரி எதுவாக இருந்தாலும் அது செய்து ஜெயிக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான மூலிகைகளும் கட்டாயமாக இருக்கணும். 2. அதுக்கப்புறம் கர்ம பொருட்களை எல்லாமே சேகரித்து வச்சுக்கணும். கெட்டது செய்கிறதுக்கு என்ன பொருள் செய்யணும், நல்லது செய்கிறதுக்கு எந்த பொருள் செய்து வச்சுக்கணும், இது எல்லாமே பதப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறமாக மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தி அந்த மந்திரங்களை சித்தி பண்ணி வைக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கும். அதுக்குண்டான பலகை, அதற்குண்டான மணின்னு கேட்டிங்கனாக்கா ருத்ராட்ச மணி, கருகமணி, அதுக்கப்புறம் துளசி மணி, நாகமணி, பவளமணி, இப்படியெல்லாம் நாகமணி. இதாவது அதில் இந்தந்த திசையை நோக்கி நீங்கள் உட்கார்ந்து மந்திரங்களை லட்சக்கணக்கில் சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கணும், அதாவது சித்தி பண்ணிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் கருப்பு மணியால் மந்திரங்கள் எதுக்கு சொல்லுவாங்கன்னாக்கா கரும காரியங்களை செய்வதற்கு தான் கருப்பை பயன்படுத்துவாங்க. அதுக்கு எந்த திசையை நோக்கி நீங்கள் உட்கார்ந்து அதுக்கு எந்த ஆசனத்தை போட்டு நீங்கள் உட்காரணும், நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் அந்த மணியை ஒவ்வொரு மணியாக உங்களுடைய விரல்களில் தள்ளி சொல்லும்போது எந்த விளக்கை உங்களுடைய கண்களால் பார்த்துக்கிட்டு சொல்லணுன்ற விதிமுறை கூட இருக்குது. கிழக்கு திசையில் செய்கிறது இருந்தாக்கா ஒரு தொழில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்கி கொடுக்குறது. மேற்கு திசைன்றது கேட்டிங்கனாக்கா சூரியன் அஸ்தமனம் ஆவது தான் மேற்கு. அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த திசையை நோக்கி நீங்கள் அமருன்னு கேட்டிங்கன்னா யாருடைய வாழ்க்கையில் சில கெடு பலன்களை செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்றது அர்த்தம். நீங்கள் வடக்கு திசையை நோக்கி அமருன்னு கேட்டிங்கனாக்கா செல்வ வளத்தை பெறுவதற்கும் வசியம் செய்கிறதுக்கும் மோகனம் செய்கிறதுக்கும், அப்புறமா கேட்டிங்கனாக்கா நீங்கள் தெய்வங்களை சித்தி செய்கிறதுக்கு நீங்கள் வடக்கு திசையில் அமர்ந்து பார்த்த மாதிரி அமர்ந்து நெய் தீபம், எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய் தீபம், அதுக்கப்புறம் கற்பூரம் இதையெல்லாம் வச்சு நம்ம தீபமாக ஏற்றி அந்த விளக்கினுடைய ஒளியை கண்களில் பார்த்து கொண்டு நாம் மந்திரங்களை சொல்லி சித்தி செய்கிறது, வெற்றி பெறுறது. தெற்கு திசையை நீங்கள் பார்த்து உட்கார்றீங்கன்னு கேட்டிங்கனாக்கா மிகவும் கொடியதை செய்ய தயாராக இருக்கு. ஒரு திசை நல்லதுன்னா இன்னொரு திசை கெட்டது. இதுக்கு ஒரு கேள்வி வரும். 4 திசை தான் இருக்குது. 4 திசை 8 திக்கு 16 கோணத்துக்கும் வேலை செய்வது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா
எல்லாமே ஒரே பதிவில் சொல்ல முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். 4 திசைக்கும் பக்கத்தில் ஒரு திசை இருக்கும், அதுதான் 8 வரும். 8 திசைக்கும் பக்கத்தில் ஒரு திசைகள் இருக்கும், அதுதான் 16 வரும். அதையெல்லாம் ஒவ்வொன்றிலும் விளக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். சரி, இப்போதைக்கு மாந்திரிகத்துக்கு இப்போ கேட்டிங்கன்னாக்கா மூலிகை எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா மூலிகை சாப நிவர்த்தியை பற்றி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எந்தெந்த மந்திரங்களை எப்படி சொல்லணுன்றதை இதில் சொல்கிறேன். இப்போ கேட்டிங்கனாக்கா சகல மாந்திரிகத்திற்கும் உயிரூட்டும் மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறணுன்றது 100% உங்களுக்கு நன்மைகளை செய்யுமான்னு கேட்டிங்கனாக்கா, எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மந்திரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், வெற்றி பெற வழிகாட்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க, வெற்றி பெற வழிகாட்டும். முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. அதே போல் கேட்டிங்கனாக்கா, ஒரு தொழிலை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த தொழிலாகவே நீங்கள் மாறணும். நேசிச்சிங்கன்னா தான் உங்களால் மாற முடியும். அப்படி மாந்திரிகத்தில் எத்தனையோ தெய்வங்களை வச்சு எனக்கு இந்த தெய்வம் தான் குல தெய்வம், இந்த தெய்வம் தான் இஷ்ட தெய்வம்னு அந்த தெய்வங்களுடைய விக்கிரகங்களையும் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது அந்த தொழிலுக்கு அந்த தெய்வத்தை முன்னுதாரணமாக வச்சு நீங்கள் செய்யும்போது வெறும் அந்த தெய்வம் விக்கிரகமாகவோ தெய்வமாக இருந்தால் மட்டும் போதாது, உயிரூட்ட மந்திரங்களை சொல்லி அதுக்கு உண்டான சக்தியை நீங்கள் பெறுறது தான். ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 அந்த மந்திரத்தினுடைய சக்தியும் அந்த மந்திரத்தினுடைய கர்ம காரியங்களும் சொல்கிறவங்கள தான் பற்றி கொள்ளும், கூடவே இருக்கும். அதனால் அஷ்ட கர்மத்தையும் நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கருமம் என்பது 8 வகையான தொழில், 8 வகையான பாவம் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அதிலிருந்து நீங்கள் செய்து வெற்றி பெறணும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல நீதி, நேர்மை, நியாயமெல்லாம் கடைப்பிடிக்கணுன்றதை விட காரணம் தெரியணும். ஒருத்தரை வசியம் பண்ணணுன்னா காரணம் இருக்கணும், ஒருத்தரை மோகிக்க வைக்கணுன்னா, மோகனம் செய்யணுன்னா காரணம் இருக்கணும், ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு அலைய வைக்கணும், பேதனம் செய்யணுன்னா அதுக்கு காரணம் இருக்கணும், வித்வேசனம் செய்து பிரிக்கிறதா இருந்தால் காரணம் இருக்கணும். தவறு தப்பு இல்லாமல் அதை விலக்கி அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்துக்கிட்டு போனீங்கன்னாக்கா உடனுக்குடனாக நல்லது நடக்காது. ஆனால் படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு போக போக உங்களுடைய பேரும் உங்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே அதில் கிடைக்கும். சரிங்க, இப்போது சகல மாந்திரிகம் செய்கிறதுக்கும் உயிரூட்ட மந்திரத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுங்க. ஏதாச்சும் நான் பேசும்போது சொல்லும்போது பல யோசனைகள், அஷ்டகர்மன்றது பார்த்திங்கன்னா 8, இதை 108 வகையாகவும் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை நான் சொல்லும்போது சிறு பிழைகள் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சிறு பிழைகள் இருக்கலாம். பேசும்போது சில வார்த்தைகள் உங்களுக்கு தவறி கூட வரலாம். அதை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கரெக்டாக பேசியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். குறைய குற்றங்கள் இல்லாமல் யாரால் எதையும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இருந்தால் அதுக்கு உண்டான இது ஏதோ தெரியாமல் அதுக்குன்னு நினச்சிக்கோங்க. சரிங்க, இல்லை கரெக்டாக வந்திருந்தால் சந்தோஷமே. சரி, சகல மாந்திரிகங்களுக்கும் உயிரூட்ட மந்திரங்களை சொல்லிக்கிட்டு வரேன். முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது கணபதி மந்திரம். கணபதி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மந்திரம் இருக்குது. அந்த மந்திரங்களில் நீங்கள் 10 மந்திரத்தோடு கற்றுக்குங்க, ஒரே மந்திரத்தோடு முடிச்சுக்குங்க. ஆக மொத்தத்தில் அது கணபதி மந்திரம். அதில் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் சிவசுதா ஓம், சக்தி சுதா ஓம், சித்தி புத்திர காதலா ஓம், வல்லபய பிரிய ஓம், சரவணபவ ஜோஷ்டேவம், சர்வ பீஷ்ட ஹாதவம், ஓம் கணபதி நம நம, ஐயும் கிளியும் சபும் ஓம். இந்த மந்திரம் கணபதி மந்திரம். முதல் கடவுள் இவருடைய மந்திரம் இல்லாமல் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும்.
இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லிக்கணும்னு கிடையாது. இது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல மந்திரன்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஓம் கணபதி வருக ஓங்கார கணபதி வருக ரிங் கணபதி வருக வருக ரிங்கார கணபதி வருக ஸ்ரீங் கணபதி வருக ஸ்ரீங்கார கணபதி வருக நான் நினைத்த காரியங்கள் வசிய வசிய வய நம சிவாய நம ஓம் ரீம் ஸ்ரீம் ஹவ்வும் சவ்வும் கணாய கணாய வருக சுவாக. இந்த மந்திரமும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது எந்த மந்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா தான் அது மந்திரம். அது நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்ததாக குரு மந்திரம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா. அதாவது கேட்டிங்கனாக்கா குரு மந்திரன்றது தெரியாது யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் குரு மந்திரத்தை கட்டாயமாக கணபதி மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே குரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிடணும். அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை சொல்லாமல் நீங்கள் அதை செய்தால் அவ்வளவு உங்களுக்கு பலன் கொடுக்காது. குரு வணக்கம் கட்டாயமாக தேவைப்படும். அதுக்காகத்தான் இந்த ஓம் குரு. அது கேட்டிங்கனாக்கா இன்னொரு ரகசியமும் இருக்குது. குரு மந்திரத்தில் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமன்ற மந்திரமும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச குருவை யாராக அவங்க சொல்கிற மந்திரமும் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? 2 மந்திரம் ஆச்சு. அடுத்தது கேட்டிங்கனாக்கா மூலிகை சாபத்துக்குன்னு இருக்குது, எந்திர சாபத்துக்குன்னு இருக்குது, மந்திர சாபத்துக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மந்திரமோ இது மூல மந்திரமோ அதுக்கு உண்டான வழியும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏற்கனவே சொல்லியிருந்தால் கூட இதை நீங்கள் கேட்டு பயன்படுறதுல எந்த தவறும் கிடையாது. சரிங்களா? முதல்ல மூலிகை சாப நிவர்த்தி. மூலிகை சாபத்துங்களை பொறுத்த வரைக்கும் 3 மந்திரத்தில் கூட சொல்லி முடிக்கலாம். அதாவது சிவன் சாபம் நசி நசி, சக்தி சாபம் நசி நசி, தேவர்கள் சாபம் நசி நசி, சித்தர்கள் சாபம் நசி நசி, நசி 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 எனக்கு வசியமாவாய் கடவ ஓம். இந்த மந்திரத்தை மூலிகை சாபத்துக்காக எடுத்துக்கலாம். மந்திர சாப நிவர்த்தி. மந்திரங்களுக்கு நீங்கள் சொல்கிற மந்திரமே சாபமாக ஆகும். இது நீங்கள் கண்டுபிடிச்ச மந்திரமோ நான் கண்டுபிடிச்ச மந்திரமோ கிடையாது. இந்த மந்திரத்துக்காக உயிர் கொடுத்து இது எல்லாம் இப்படி வரணுன்றதுக்காக சொற்களை அப்படியே ஒரு மாலை போல் கோர்த்து அதுக்கு எந்த விதமான பிழையும் பாவம் வராமல் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா அந்த சித்தர்களுடைய சாபம் உங்களுக்கு படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மாந்திரிகத்தில் போனோன்னா ஒரே நேர்மையாகவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் செய்ய முடியாது. தவறு நீங்கள் ஒருத்தருக்கு வசியம் பண்ணுறீங்க, இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணுறீங்க. அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும். அதனால் அந்த மந்திரங்களை கண்டுபிடிச்சவங்களுடைய சாபங்களும் பாவங்களும் வரக்கூடாது. நீங்கள் செய்து கொடுத்தது அதான் சொல்கிறாங்க தெரியல, எத்தனையோ பாவம் பண்ணிட்டு தான் போயிட்டு கோயிலுங்களில் உக்காந்துக்கிட்டு கடவுள்கிட்ட வணங்கிட்டு வந்தாக்கா அவங்கக்கிட்ட பாவத்தை ஒப்படைச்சிட்டு வர்ற மாதிரி. ஒரு மனுஷங்கிட்ட குறைய சொல்கிறத கூட பாவத்தை ஒப்படைக்கிற மாதிரி தான். சரிங்க. எந்திரம் மந்திரம் மூலிகை இந்த சாப நிவர்த்திகளை பற்றி மூலிகை சாபத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்தது எந்திர ராஜ்ய வித்மகே. முதல்ல ஓம் என்ற எழுத்து கட்டாயமாக வேணும். ஓம் எந்திர ராஜய வித்மகே மகா எந்திரய தீமகே தன்னோ எந்திர பிரசோதயத். இந்த மந்திரத்தை பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உரு போட்டு ஒரு திசையிலிருந்து சொல்லிடக்கூடாது. இப்போ ஒரு 10,000 மந்திரத்தை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கிழக்கு திசையில் உக்காந்திங்கன்னா 10,000. அது ஒரு வாரத்துக்கு சொல்லணும். இந்த திசையில் ஒரு வாரத்துக்கு இப்படியெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க. 4 திசை 8 திக்கு 16 கோணத்தையும் உங்கள் கைக்குள்ளே வசப்படுத்திடணும். அதுக்கப்புறம் மாந்திரிகத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம். அடுத்தது மந்திர ராஜ்ய வித்மகே. ஓம் மந்திர ராஜ்ய வித்மகே மகா மந்திரய தீமகே தன்னோ மந்திர பிரசோதயத். ஓம் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்க, ஓம் என்ற எழுத்தில் முடிக்கிறீங்க. இதை சொல்லி முடிக்கலாம். இது சகல மாந்திரிகத்திற்கும் அந்த கருக்களாக இருந்தாலும் எல்லா திசையிலையும் சொன்னீங்கன்னாக்கா உயிரூட்ட மந்திரமாக வந்துடும். சரி, எந்த வேலை செய்தாலும் இப்போ மை செய்கிறீங்க, நீங்கள் வேறு பாவம் செய்கிறீங்க, இல்லைன்னு கேட்டாக்கா நீங்கள் ஐங்கோல மை தயார் செய்கிறீங்க, குழி தைலத்தை ரெடி செய்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு பதிவிலும் எந்த மந்திரம்லாம் எனக்கு வருதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். இதை விட நல்ல நல்ல மந்திரம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு. ஆனால் இதுதான் முக்கியமானது. இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம்.
அதே போல் எல்லாத்துக்குமே உயிரூட்டக்கூடிய மந்திரமாக ஒரு மந்திரம் ஒன்று இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அது உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குன்னா, இப்போ முனீஸ்வரர் இருக்கிறான்னா அதுக்கு ஒரு மந்திரம், சிவன் இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு மந்திரம், காளினா காளிக்கு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை வச்சு உயிர் ஊட்டுறவங்களும் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு மந்திரத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதை விரும்புகிறீங்களோ, எந்த அளவுக்கு அதுவாக நீங்கள் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்தவே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். சரி, இன்னொரு மந்திரமும் இருக்குது. அந்த மந்திரத்தை இன்னொரு பதிவில், ஏன்னா இதுவே பதிவின் நீளம் அதிகமாக இருக்குது, இன்னொரு பதிவில் அந்த ரகசியத்தை சொல்லிக்கிட்டே வரேன். கேட்டு பயன்பெறுங்க.